Hi friends, welcome to Knowledge Gainers YouTube channel. நீங்கள் தினமும் படிக்கிற ஒரு ஸ்டடி பிளேஸ் வந்து உங்களோட சக்ஸஸை தீர்மானிக்கும்னு சொன்னால் நம்புவீங்களா? அதே டீச்சர், அதே புக்கு, அதே சிலபஸு. ஆனால் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் எல்லா எக்ஸாம்லேயும் நல்ல மார்க் வாங்குறாங்க. அது எதனால் அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கு முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னா அவங்க படிக்கிற ஸ்டடி என்விரான்மெண்ட்டு தான். இன்றைக்கி உங்களோட ஸ்டடி பிளேஸை எப்படி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கீப் இட் க்ளீன். உங்களோட ஸ்டடி பிளேஸை எப்போவுமே க்ளீனாக வச்சுக்கோங்க. அப்படி க்ளீனாக இருந்துச்சு அப்படின்னா அது உங்களோட மனசை அமைதியாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். தேவையில்லாத புக்ஸு, பேப்பர்ஸு, கேஜெட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுங்க. செகண்ட், மொபைல் ஃப்ரீ ஜோன். படிக்கிற நேரத்தில் ஃபோன் தான் உங்களுக்கு ஒரு பெரிய டிஸ்ட்ராக்ஷனு. உங்கள் மொபைல் ஃபோனில் படிக்கிற டைமில் எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸையும் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபோனை உங்ககிட்டருந்து கொஞ்சம் தள்ளி தூரமாக வச்சுட்டு படிக்க ஆரம்பிங்க. தேர்ட், குட் லைட்டிங். நல்ல லைட்டிங் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஐ வந்து எப்போவுமே டயர்ட் ஆகாது. அதுவும் இன்னும் ஒரு நேச்சுரலான லைட்டிங் கிடைச்சதுன்னா குட்டாக தான் இருக்கும். ஆனால் நம்ம நைட் நேரத்தில் படிக்கிறப்போ நம்மளுக்கு நேச்சுரலான லைட்டிங் கிடைக்காது. அப்போ அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் வந்து ஒரு நல்ல எல்இடி ஸ்டடி லேம்ப் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுங்கள். ஃபோர்த், கம்ஃபர்டபுள் சேர். நீங்கள் எப்போவுமே படிக்கிறப்போ பெட்டில் உட்காந்து படிக்கிறத விட ஒரு கம்ஃபர்டபுளாக ஒரு சேர்லையோ இல்லை ஒரு ஸ்டடி டேபிளையோ உட்காந்து படிங்க. உங்களோட போஸ்டர் சரியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரொம்ப நேரம் ஃபோக்கஸ் பண்ணி படிக்க முடியும். ஃபிஃப்த்து, செட் அ கோல். உங்களோட ட்ரீம் என்ன, உங்களோட கோல் என்ன அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அதை ஒரு பேப்பரில் எழுதி உங்கள் ஸ்டடி டேபிள் முன்னாடி ஓட்டுங்க. உங்கள் ட்ரீம் என்னவா இருக்கலாம்? ஒரு நல்ல காலேஜ் நீங்கள் போகணுன்னு நினைக்கலாம், இல்லை ஒரு கவர்மெண்ட் ஜாப், இல்லை சிஏ கம்ப்ளீட் பண்ணணும், இல்லை எம்பிஏ பண்ணணும், இந்த மாதிரி எதுவாக வேணாலும் இருக்கலாம். அதை ஒரு பேப்பரில் எழுதி உங்கள் ஸ்டடி டேபிள் முன்னாடி ஓட்டுங்க. அதை தினமும் பார்க்குறப்போ உங்களுக்கு அது ஒரு மோட்டிவேஷனை வந்து கொடுக்கும். சிக்ஸ்த் ஒன், ஸ்டே ஹைட்ரேட்டட். எப்போவுமே படிக்கிறப்போ உங்கள் பக்கத்தில் ஒரு வாட்டர் பாட்டிலில் தண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களோட பாடி ஹைட்ரேட்டடாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு எனர்ஜி அண்ட் கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கும். அதனால் எப்போவுமே உங்கள் பாடியை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க. செவன்த், பில்ட் அ ரொட்டீன். தினமும் ஒரே இடத்துல ஒரே டைமில் உட்காந்து படிக்கிற ஒரு ரொட்டீனை வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி ரொட்டீன் க்ரியேட் பண்ணுறப்ப கொஞ்ச நாள்லேயே உங்கள் பிரெயினுக்கு அந்த இடத்த பார்த்தவனையும் ஸ்டடி மோடுக்கு வந்து ஈஸியாக மாறிடும். உங்கள் சக்ஸஸ் ஒரே நாளில் உருவாகாது. இன்றைக்கி ஒரு நல்ல ஸ்டடி என்விரான்மெண்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா நாளைக்கு உங்களோட ரிசல்ட் அப்படிங்கிறது மாறும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.